வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். இளைஞர்களிடையே வேகமாக பரவி வரும் போதைப்பொருள் பயன்பாட்டினை தவிர்க்க பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்படும் என்று உதகமண்டலம் ரோட்டரி சங்கத்தில் புதியதாக பொறுப்பேற்ற தலைவர் சாலமன் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் ரோட்டரி சங்கம் சார்பில் பதவியேற்கும் விழா நடைபெற்றது. இதில் சாலமன் உதகை ரோட்டரி சங்க தலைவராகவும் ஐசக் செயலாளராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அவரது நண்பர்கள் அவருக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் நம்முடன் பேசிய சாலமன், நீலகிரி மாவட்டத்தில் இளைஞர்களிடையே வேகமாக பரவி வரும் போதைப்பொருள் பயன்பாட்டினை தவிர்க்க விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் எனவும் மாவட்ட காவல்துறையுடன் இணைந்து ரோட்டரி சங்கம் மூலம் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். அரசுக்கு 822 கோடி ரூபாய் குத்தகை தொகை நிலுவையில் உள்ள காரணத்தினால் பிரபலமான குதிரை பந்தய மைதானத்தை மீட்ட வருவாய்த்துறையினர் கடந்த 21ஆம் தேதி முறையாக மெட்ராஸ் ரேஸ் கிளப்புக்கு நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் தகுந்த பதிலளிக்கவில்லை என்று கூறி வருவாய்த்துறையினர் நடவடிக்கை. நீலகிரி மாவட்டம் உதகையில் வருவாய்த்துறையினருக்கு சொந்தமான நிலத்தில் கடந்த 130 ஆண்டு காலமாக மெட்ராஸ் ரேஸ் கிளப் குத்தகைக்கு எடுத்து குதிரை பந்தயங்களை நடத்தி வருகிறது. இந்த குதிரை பந்தயங்களானது உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். இந்நிலையில் மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிர்வாகமானது அரசுக்கு செலுத்த வேண்டிய குத்தகை தொகையை கடந்த 1978 முதல் கட்டாமல் இருந்துள்ளது. இதுவரை 822 கோடி வரை குத்தகை தொகையானது நிலுவையில் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதுகுறித்து வழக்கானது நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த 21/6/2024 அன்று மெட்ராஸ் ரேஸ் கிளப்புக்கு வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். ஆனால் அந்த நோட்டீஸுக்கு மெட்ராஸ் கிளப் நிர்வாகமானது பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை வருவாய் கோட்டாட்சியர் மகாராஜ் தலைமையில் காவல்துறையினர் உதவியுடன் வருவாய்த்துறை அலுவலர்கள் நிலத்தினை மீட்டு அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். தொடர்ந்து ரேஸ்கோர்ஸை சுற்றி ஆங்காங்கே இந்நிலம் அரசுக்கு கையகப்படுத்தப்பட்டது என்ற பேனர்களை நிறுவினர். மேலும் குதிரை பந்தய மைதானத்திற்குள் உள்ள அலுவலக கட்டிடங்கள், நிர்வாக கட்டிடங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டன. மேலும் எந்தவிதமான அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்கும் பொருட்டு அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.